ஆந்திராவில் இருந்து தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை வழியாக மினிசரக்கு வாகனத்தில் அட்டைப்பெட்டி நடுவே பதுக்கி வைத்து கடத்தி வந்த 1.18 டன் குட்கா பொருட்களை திருவள்ளூர் தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்து வாகன ஓட்டுநரை கைது செய்தனர். ஆந்திர மாநிலத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் தடையை மீறி விளைவிக்கப்படும் கஞ்சாவை தமிழ்நாட்டுக்குள் கடத்தி வரும் கும்பலை அவ்வப்போது போலீசார் கைது செய்வதுண்டு. தற்போது கஞ்சாவுக்கு பதிலாக ஆந்திராவை முக்கிய வழித்தடமாக வைத்து புகையிலைப் பொருட்களை கடத்தி வருவது தெரிய வந்துள்ளது. குட்கா, பான்பராக் உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களுக்கு தமிழ்நாட்டில் தடை உள்ளது. எனவே இவற்றை வடமாநிலங்களிலிருந்து கர்நாடகாவுக்கு கடத்தி அங்கிருந்து தமிழ்நாட்டுக்குள் ரகசியமாக எடுத்து வருபவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். கர்நாடகாவில் புகையிலைப் பொருட்களுக்கு தடை இல்லாததால் பெங்களூருவிலிருந்து அவற்றை தமிழ்நாட்டுக்குள் கடத்தி வருபவர்கள் மீதான பிடி இறுகி வருகிறது. அதனால் கடத்தல் கும்பல் இப்போது ஆந்திரா வழியாக தமிழ்நாட்டுக்குள் புகையிலை பொருட்களை கடத்த துவங்கியுள்ளனர். அதன்படி ஆந்திர மாநிலம் புத்தூர் பகுதியிலிருந்து தமிழகத்திற்கு குட்கா பொருட்கள் கடத்தி வருவதாக திருவள்ளூர் மாவட்ட தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து தமிழக எல்லைப் பகுதியில் போலீஸ் கண்காணிப்பு தீவிரமடைந்தது. அப்போது ஊத்துக்கோட்டை சோதனைச் சாவடியை கடக்க முயன்ற மினி லாரி ஒன்றை போலீசார் மடக்கி பரிசோதனை நடத்தினர். அந்த வாகனத்தில் பழைய இரும்பு கடைக்கு ஏற்றிச் செல்வது போன்று அட்டைப்பெட்டிகளை அடுக்கி வைத்திருந்தனர். அதனால் சந்தேகமடைந்த போலீசார் லாரியை முழுமையாக சோதித்தனர். அப்போது அட்டைப்பெட்டிக்கு கீழே மூட்டை மூட்டையாக 1.18 டன் புகையிலைப் பொருட்கள் பதுக்கியிருந்தது தெரிய வந்தது. அவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். குட்கா பொருட்கள் கடத்தி வந்த மினி லாரி ஓட்டுநரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது சென்னையைச் சேர்ந்தவர்கள் கடத்தலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. சென்னை போரூர் பகுதியைச் சேர்ந்த ஜபா என்பவர் ஆந்திர மாநிலம் புத்தூர் பகுதியிலிருந்து பழைய அட்டை பெட்டிகள் கொண்டு வர வேண்டுமென புக் செய்து அழைத்து வந்ததாகவும், சரக்கு ஏற்றும் போது அப்பகுதியில் தான் இல்லாததால் தனது வாகனத்தில் குட்கா பொருட்கள் ஏற்றியது தனக்கு தெரியாது என்றும் கூறினார். வாகனத்தில் பொருட்களை ஏற்றிவிட்டு காரில் இருவர் சென்றுவிட்டதாகவும் அவர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் சென்னை போரூர் பகுதியைச் சேர்ந்த ஜபா, பொன்ராஜ் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். அவர்கள் பழைய இரும்பு பொருட்கள் வியாபாரம் செய்து வருவதும், ஆந்திர மாநிலம் புத்தூர் பகுதிக்கு அடிக்கடி சென்று பழைய இரும்பு கடைக்கு பொருட்கள் கொண்டு வருவது போல் குட்கா பொருட்களை மூட்டை மூட்டையாக கடத்தி வந்து போரூர் பகுதியில் உள்ள குடோனில் பதுக்கி வைத்து போரூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கடைகளுக்கு ரகசியமாக விற்பனை செய்வதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தலைமறைவாக உள்ள பழைய இரும்பு கடை வியாபாரிகள் ஜபா, பொன்ராஜ் இருவரை திருவள்ளூர் தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். ஆந்திராவிலிருந்து கஞ்சாவுக்கு பதில் குட்கா கடத்தல் அதிகரித்து வருவதால் போலீஸ் கண்காணிப்பு மற்றும் சோதனை மேலும் தீவிரம் அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.